ஸ்லோவாக போனாலும் ஷேராக ஜெயிக்கிற ராசி இந்த ரிஷபராசி. நீங்கள் பார்க்குறதுக்கு அமைதியாக தான் இருப்பீங்க, ஆனால் திருப்பி அடித்து அவங்களோட வாழ்க்கையே மாறக்கூடிய அமைப்புக்கு கொண்டு வந்துடுவீங்க. ரகசியமாக உங்கள் உழைப்பு பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். பொறுமைக்கு பேர் கேட்டால் முதல்ல நினைவுக்கு வரக்கூடிய ராசி அப்படின்னு சொன்னால் கூட ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் தாங்க. அடிப்படையில் உங்கள் ராசியோட பலம் வலுவாக இருந்தாலுமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கிற பாடமாக எடுத்துப்பீங்க. யாருமே நினைக்காத நேரத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. லேட் சக்ஸஸாக தான் இருக்கும், பட்டு லைஃப் டைம் வந்து ஃபுல் சக்ஸஸாக அமையும். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ராசி தான் இந்த ரிஷபராசி. உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதத்தின் கிரக நிலைகளாலும் இந்த தை அமாவாசையால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன மாற்றத்தையும் தாக்கத்தையும் உருவாக்க போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒருத்தவங்க வந்து தன்னோட பெற்றோரையும் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க மறந்துட்டு மற்ற தெய்வத்தை வணங்கினா எந்த ஒரு பலனுமே அந்த நபருக்கு ஏற்படாது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மளோட முன்னோர்களை நாம் இந்த ஆடி புரட்டாசி முக்கியமாக இந்த தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் மிகுந்த ஒரு நல்ல பலன்களை பெற முடியும். இந்த அமாவாசை தினத்தில் எறும்பு, பசு, காகம், நாய், பூனை அப்படின்னு இந்த சின்ன உயிரினத்து கூட உணவளித்து உபசரிக்கிறதுனாலையும், அதாவது இந்த சின்ன உயிரினத்துக்கு பசியை போக்கினா கடவுளின் ஆசையோடு முன்னோர்களின் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கும். தை அமாவாசை தினத்தில் நீர்நிலைகளாக இருக்கக்கூடிய இந்த கடல், ஆறு, குளம், ஏரி உள்ளிட்ட இடத்துல முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைச்சி திதி தர்ப்பணம் கொடுத்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுத்தா நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியுங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் தான் இந்த தை அமாவாசை. அது பாருங்க, ஜனவரி 18 வருது. அன்றைய தினம் நீங்கள் உங்களோட முன்னோர்களை மனம் மாற நினச்சி நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஏழை எளிய நபருக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்த தானமாக கொடுங்க. அது ரொம்பவுமே நல்லது. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இந்த முன்னோர் சாபத்தால் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க இல்லையா, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த அமாவாசை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலை அமைப்பு எப்படி உருவாகி இருக்குது அப்படிங்கிறதையும், இதனால் என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். ரிஸ்க் எடுக்கிறதுல ரஸ்க போல சாப்பிடக்கூடியவங்க ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் கோபம் வரும். அநீதியை கண்டால் கோபப்படக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. பெரும்பாலும் எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே உங்களோட செயல் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. துணிச்சல் நிறைஞ்சவங்க அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் சீக்கிரம் முடிவெடுப்பீங்க. ரிஷபராசி அப்படிங்கிறது கால புருஷ தத்துவத்தில் அதாவது தலையை குறிக்கும். நீங்கள் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டதுனால அழகியலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எப்பொழுதுமே நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இருக்கிற இடத்த ரொம்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ரிஷப ராசியில் இந்த கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அமைஞ்சிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே பாருங்கள், வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும், நன்மையும் உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து எளிய முறையில் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதுவும் பிறந்திருக்கும் புது வருடத்தில் கிரக நிலைகள் ரொம்பவுமே மாற்றத்தை ஏற்படுத்துது. இதனால் என்ன மாதிரியான ஒரு அமைப்புகளை நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஜாதக கணிப்பு ரொம்பவுமே முக்கியமாக தேவைப்படுது. அதனால் இந்த வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ரிஷபம் ராசி, இதில் கார்த்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4ஆம் பாதம் இருக்குது. ரோஹிணி நட்சத்திரம், அதுக்கப்புறம் மிருகசீரிடமில் 1, 2ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே கிரக நிலைகள் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ராசியில் சந்திரன் இருக்கார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கார். சுகஸ்தானத்தில் கேதுவும், அஷ்டமஸ்தானத்தில் பாருங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களுமே ஒரு சேர அமைஞ்சிருக்கு. தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனியும் ராகுவும் அமைஞ்சிருக்காங்க. இந்த அமைப்புகள் பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு நேரத்தையுமே, அதாவது ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நாளையுமே உயிருக்கு சமமாக மதித்து நேரத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க நீங்கள் தனியாக இருக்க விரும்ப மாட்டீங்க. எப்பவுமே ஒரு கூட்டத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மாதம் நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க,
சரியான முடிவுக்கு வர முடியாமல் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. ரொம்பவுமே கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தணும். மற்றவங்களோட கருத்தை ஏற்றுக்க முடியாத நிலை வரும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா தேவையில்லாத பகை வரும். சாமர்த்தியமாக எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு துணிச்சலும் இருக்கும். ஆனால் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது இடையூறாக வரும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பண்ணிட்டு இருந்தாலும் எதிரில் இருக்கிறவங்களோட செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படி இருக்கும். அதுக்கு தான் கவனமாக இருங்க. கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. டக்குன்னு கோவப்பட்டு தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசிடாதீங்க. சாமர்த்தியமாக எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்க பாருங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. பணவரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கும். வியாபாரத்தில் எதிர்ப்புகள் குறையுது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைஞ்சி உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க. ஆனால் மற்றபடி இந்த வேலையில் இருக்கிறவங்க, வீடு உறவினர்கள், நண்பர்கள் இவங்ககிட்ட ஏதாவது பேசும் பொழுது கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் போட்டி இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். புதிய ஆர்டர் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி முதல்ல கவனமாக செயல்படணும். குழப்பம் இல்லாமல் நிதானமாக செயல்படணும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே பாருங்கள், உங்கள் மேல் அதிகாரியால் சில டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாளாக இருந்து வந்த மனவேதனையிலிருந்து இப்போ நீங்கள் வெளிவந்து தெளிவான ஒரு சூழலுக்கு வரப்போகிறீங்க. அதனால இந்த டென்ஷன் எல்லாம் விட்டுருங்க. நிதானமாக செயல்படுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செய்கையுமே கொஞ்சம் உங்களுக்கு கோபத்தை தூண்டுறது போல தான் இருக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து போக பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை வரலாம். அதே போல் இந்த பிள்ளைங்களோட செயல்களுமே உங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். பிள்ளைங்கிட்ட அனுசரித்து போகிறது நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுதும் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுதும் கூடுதலாக நீங்கள் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களோட உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் நல்ல ஒரு உதவியாக இருக்கும். அதனால தான் சண்டை சச்சரவுகளையோ மன வருத்தம் வராமலோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே, எவ்வளவு இக்கட்டான சூழல் வந்தாலுமே அதை நீங்கள் மன உறுதியோடு சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்குது. அதனால் பெருசாக கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் நிதானமாக கவனமாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் தவிர்க்கலாம். அதனால தான் எதிர்ப்புகள் நீங்கி சுகமான ஒரு அமைப்பு உருவாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் சரி அதை சாமர்த்தியமாக மாற்ற போகிறீங்க. நீங்கள் எந்த ஒரு சிக்கலை சிக்கினாலும் சாமர்த்தியம் மற்றவங்களை முன்னிறுத்தி தப்பிச்சுக்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதுலேருந்து வெளிவரக்கூடிய அமைப்பாக வாய்ப்புகள் உருவாகுது. நீங்கள் எதிர்பார்த்த பண வருமானம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில் லட்சுமி தேவியை வழிபடுங்க. பண வரத்து சீரான உயர்வை கொடுக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சாதுரியமான பேச்சால் காரிய வெற்றியை ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் பெற போகிறீங்க. அரசியல் துறையில் இருக்கிற உங்களுக்கு பாருங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டை இப்போ நீங்குது. திடீர் பயணம் மேற்கொள்கிற மாதிரி சூழல் இருக்குது. பணவரவு திருப்தி தரும். கடினமாக உழைச்சிங்கன்னா அதற்கான வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. இதன் மூலம் நல்ல ஒரு பலன்களை பெறலாம். மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பற்றின கவலை வரலாம். டென்ஷனை குறைச்சிட்டு உங்களோட பாடத்தில் முழு கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், புதுசாக வீடு இல்லைன்னா வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பழைய வீட்டை புதுப்பிக்கிறது, பழைய வாகனத்தை மாற்றிட்டு புது வண்டி வாங்குறது போன்ற அமைப்பு உருவாகும். மற்றவங்களுடைய மனம் நோகும்படியான வார்த்தைகளை மட்டும் நீங்கள் பேசாதீங்க. உங்களை விட்டு பிரிஞ்சு போன உங்கள் நண்பர் இப்போ உங்ககிட்ட சேருவாங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இதனால் லாபமுமே கொஞ்சம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட மேலோங்கும். கூட்டு தொழிலில் லாபம் இருக்குது. நம்பிக்கை உகந்தவங்க கிட்ட பார்த்து பழகணும். நீங்கள் வரவுக்கு தகுந்த செலவை ஏற்படுத்துங்க. வரி செலுத்துறதுல முறையை பின்பற்றுங்க. வேலையாட்கள் கொஞ்சம் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. அவங்க விஷயத்தில் கவனமாக இருங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு குறைஞ்சி காணப்படுது. இதனால் நீங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எதையுமே செய்து முடிக்கும் சாமர்த்தியம் ஏற்படுது. வேலை பார்த்துக்கிட்டே உபத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இப்போ ஏற்படுது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் கூட நல்ல ஒரு மாற்றமும் அமையும். எதிர்பார்த்த நல்ல ஒரு பதவி உயர்வுமே நீங்கள் இப்போ பெற போகிறீங்க.
இந்த மாதம் நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கி வழிபட்டு வருவதால் உங்களுக்கு வரக்கூடிய பாவங்கள் நீங்குது. வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ரங்கநாதரை மனமாற வழிபட்டு உங்களுடைய தினத்தை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக பெறுவீங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்.